ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்தேவாய வித்மகே விரிஞ்ச பஞ்சகதீமகே தன்னோவாணி பிரச்சோதயாத். ஞானானந்தமயம் தேவாம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீபமபஸ்மகே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கராக சனி அக்ஷராகவே கேதவே நமோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம்மம் தஸ்ம ஸ்ரீ குருவே நமோ நமக. குருவே சர்வலோகானாம் விசவே பவரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நமோ நமக. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை வளபுரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே வணங்குகிறேன். விண்ணவரும் வீந்து நிற்கும் வித்தைகளை எமக்களித்து கண்போல் எம காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் சீரார் பெருந்துரை நம் தேவி ஆராதையின் மலை போற்றி. தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் மிக விசேஷமான தினமாக அமைந்துள்ளது. அதாவது மாதத்தில் நான் மார்கழியாக இருக்க விரும்புகிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா விரும்பிய மாதமாக இந்த மார்கழி மாதத்தில் அவதரித்த நமது மகா குரு ஐயா மீனம் மணி பட்டாச்சாரியார் அவர்கள் இன்றைய தினம் அந்த நட்சத்திர நாளாக அமைந்திருப்பது அடியன் செய்த பாக்கியமாகவும், அது மட்டுமல்லாது இன்றைய தினம் பௌமாஸ்வினி என்ற தினமாகவும் அமைந்துள்ளது. மார்கழி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் அஸ்வினி நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு நாள். அடியனுடைய நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரம் என்ற கூடுதலான ஒரு ஆனந்தத்துடன் இன்றைய வாய்ச்சாட்டு நிகழ்ச்சி 2025 ஆண்டின் முதல் மங்கள செவ்வாயில் இந்த வாய்ப்பை வழங்கிய நிறுவனர் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, வாழ்த்த வயதில்லை என்ற போதிலும் அவரை பரிபூரணமாக இந்த தமிழ் தேசத்தில் எவ்வளவு பெரிய புண்ணிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அணிவோம். ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் இரத்தத்தில் ஊறிய ஒரு மகா உன்னதமான மகானாக விளங்கி கொண்டிருக்கும் ஐயா அவர் உடனில் வர வேண்டும். அந்த ஆயுளை கொடுக்க நம்மை போன்ற அடியார் பெருமக்களும் அவருக்கு உறுதுணையுடன் இருந்து முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைப்பொருள்களை வேண்டுகிறேன்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை ஜோதிட வித்யாசாகர்களுக்கும் ஜோதிட வித்யாபதிகளுக்கும் முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவர்களுக்கும் பேரவை உறுப்பினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அடியனுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பாதகாதிபதியின் பலன்கள். பாதகாதிபதி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்தானமாக இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாதகாதிபதியின் பலன்கள், பாதகாதிபதினா யாரு, அவர் எவ்வாறு செயல்படுவார், நம்ம அடிப்படையிலேயே படித்திருக்கிறோம். லக்ன சுபர், பாவர், சமர், மாரகர், பாதகர். பாதகர் என்றாலும் பாதகர் என்றாலும் ஒன்று என்ற நிலையில் படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த பாதகாதிபதி 6 என்ற நிலைமையில மட்டும் நான் அடிப்படையில் படித்திருக்கேன். அதுக்கு பின்னாடி அவருடைய பலன்கள் என்ன, எவ்வாறு அவர் செயல்படுவார் என்ற விவரத்தை நாம் இன்று முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தில் சப்த கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த சப்த கிரகங்கள் இவர்கள்தான் லக்னாதிபதியாக தனாதிபதி, லாபாதிபதி, விரையாதிபதி, பாக்கியாதிபதி என்ற போன்ற அவங்களுடைய ஸ்தான பலத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள். அதே போல் பாதகாதிபதியும் பலனை இவர்கள் தான் செய்ய வல்லவர்கள். சப்த கிரகங்கள், இந்த சப்த கிரகங்கள் மட்டுமே பாதகாதிபதியின் வேலைகளை செய்வார்கள். ராகு கேதுகள் பாதகாதிபதி வேலையை செய்ய மாட்டார்கள். அவர்கள் பாதகாதிபதியே வரமாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு 12 ராசி கட்டத்தில், எனவே அவர்கள் வர. பாதகாதிபதி என்றால் என்ன, எந்தெந்த ஸ்தானங்களுக்கு இந்த பாதக வேதைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள்? முதலில் பாதகம் என்றால் என்ன? பாதகம் என்றால் கெடுதல் என்று பொருள். கெடுதல்களை செய்பவர் பாதகாதிபதினா, கெடுதல்களை செய்பவர். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் முதல்ல எந்தெந்த ஸ்தானங்களுக்கு ஒரு பாதகாதிபதி என்று முதல்ல பாத்துறோம். ராசி மண்டலத்தை 3 சபபங்கா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது சரம், ஸ்திரம், உபயம். சரராசி என்று அழைக்கக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த ராசிகளுக்கு 11ஆம் இடம் பாதக ஸ்தானமாகவும் அதன் அதிபதி பாதக அதிபதியாகவும் செயல்படுவார்கள். ஸ்திர ராசிக்கு ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த ராசிகளுக்கு 9ஆம் இடம் பாதக ஸ்தானமாகவும் 9ஆம் இடத்தின் அதிபதி பாதகாதிபதியாகவும் செயல்படுவார்கள். உபய ராசி என்று அழைக்கக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த ராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதக ஸ்தானமாகவும் 7ஆம் இடத்தின் அதிபதி பாதகாதிபதியாகவும் செயல்படுவார்கள். இந்த இடத்தில் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ராசி என்றால் ஜென்ம ராசி அல்ல, ஜென்ம ராசியை குறிக்கக்கூடியது அல்ல. ராசி மண்டலத்தை குறிக்கப்படுகிற மேசம், ரிஷபம், அந்த ராசி மண்டலத்தை குறிக்கக்கூடியதாக கொடுக்கணும். ஜென்ம லக்கணத்தை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சர ராசினா சர லக்கணம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்திர லக்கணம், உபய லக்கணம், இவங்களுக்கு சரத்திற்கு 11ஆம் இடம், ஸ்திரத்திற்கு 9ஆம் இடம், உபயத்திற்கு 7ஆம் இடம், அந்த மாதிரி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாதகாதிபதி என்றாலும் பாதகாதிபதி என்றாலும் ஒன்றேதான். அடுத்ததாக அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேசம், ரிஷபம், சனி பகவான் பாதகாதிபதியா வருவார். மேசத்திற்கு ரிஷபத்திற்கும் சனி பகவான் பாதகாதிபதியாக வருவார். கடகம், கும்பத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவார். சிம்மம், மகரத்திற்கு செவ்வாய் பாதகாதியாகவும் பாதகாதிபதியாகவும் பாதகாதிபதியாக செயல்படுவார்கள். இதிலே ராகு கேதுகள் பாதகாதிபதியாக செயல்பட மாட்டால்
ஏனென்றால் அவருக்கு ராசி மண்டலத்தில் சொந்த வீடு இல்லை என்று மீண்டும் ஒருவரை தெரியப்படுத்துகிறேன். அடுத்து இந்த பாதகாதிபதி யார்? அவர் ஏன் பாதகாதிபதியாக செயல்படுகிறார்கள்? அவர் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் என்ற விவரத்தை மிக தெளிவாக நமது நிறுவனர் ஐயா ஏற்கனவே இது சம்பந்தமாக நம்மளுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார். அதாவது திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஸ்தானமாக விளங்குகிறது. அந்த திருப்புமுனையாக ஏற்படுத்தக்கூடிய 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானமாகவும் இது விளங்குகிறது. இது 4, 7, 10 என்றது டர்னிங் பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி 7ஆம் இடம் என்றது யூட்டன் கார்பின். ரொம்ப தெளிவா மிக எளிமையாக அந்த விளக்கத்தை நிறுவனரையா தெளிவாக கொடுத்திருந்தார். பாதகாதிபதி அவர் எவ்வாறு அந்த பேர் அவங்களுக்கு கிடைத்தது அப்படின்ற விவரத்தை ஏற்கனவே நிறுவனரையா தெளிவாக கொடுத்திருக்கிறார். அதனுடைய பலன்களை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த பாதகாதிபதியுடைய பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, பாதகாதிபதி அப்படின்னா யாரு? அவர் என்ன மாதிரி பாதங்களை நம்மளுக்கு செய்வாரு? அந்த பாதகாதிபதி எந்த மாதிரி பாதங்களை நம்மளுக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம், ஒரு செயல் நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு செயல் இருந்ததுன்னா, அந்த செயலை பாதகாதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்ட சொல்றப்போ அந்த விஷயத்தை பத்தி எடுத்துரைக்கிற போது, அது கெட்டது, அதை செஞ்சீங்கன்னா நீங்க பெரிய இழப்பை சந்திப்பீங்க, இதனால உங்களுக்கு எந்த பயனும் வராது அப்படின்னு நம்மளுடைய அந்த சிந்தனையை திசை திருப்பி விட்டுருவாங்க. அந்த செயலை செய்ய விட மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு அந்த செய்யக்கூடிய செயல்னால நம்மளுக்கு நன்மை விளையாது அப்படின்ற ஒரு செயல் இருந்ததுன்னா, அதை நல்ல விதமா நம்மகிட்ட எடுத்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொல்லணும்னா, கடன் வாங்குறது கடன் வாங்காம அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறோம். ஆனா ஒருத்தர் அத நம்ம அத வட்டி கொடுத்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. வட்டி கொடுத்துட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வாங்கினா நம்ம அத சரியா வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவரு என்ன பண்ணுவாருன்னா, அத நல்ல விதமா எடுத்து கூடுவாரு. நீங்க இல்லைங்க, நான் அவர்கிட்ட இவ்வளவு அமௌண்ட் வாங்கினேன். அதை வாங்கி நான் இதை இன்வெஸ்ட் பண்ண பின்னாடி பயங்கரமா இருந்துச்சு. அவர் கைராசிக்காரரு. அதை எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்லணுமோ அந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்லி, நாம அந்த செயலை செய்யதற்கான தூண்டுதல்களை செய்பவர் தான் பாதகாதிபதி. அப்ப செஞ்சோம்னா என்ன செய்வோம்? நம்ம அதோட நஷ்டத்தை சந்திப்போம், பாதகங்களை சந்திப்போம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நல்ல விதமா அதான் எப்பவுமே பாதகாதிபதியா இருக்கக்கூடிய அந்த உயிர் ஸ்தானமா இருக்கட்டும், பொருள் ஸ்தானமா இருக்கட்டும், அவங்க ஒரு விஷயத்த நம்மகிட்ட ஒரு நல்லதா சொல்றான்னு வச்சுங்க. நான் இங்க இந்த கடைக்கு போனேன், இந்த பொருள் எடுத்தேன், சூப்பரா இருந்தது, அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்கன்னா, நாம ரொம்ப யோசிக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நம்ம ரீகன்சிடர் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா அவர் பாதகாதிபதி. அவர் சொல்றாருன்னா, அந்த பாதகம் நிச்சயமாக அவர் சொல்லக்கூடிய அந்த செயல் நமக்கு நன்மை தராது. அது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உயிர் ஸ்தானமாக வரக்கூடிய பாதக ஸ்தானத்துக்கு உயிர் ஸ்தானமா வரக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அதாவது சர லக்கணத்துக்கு, ஸ்திர லக்கணம், உபய லக்கணத்துக்கு உயிர் ஸ்தானங்கள் வருவாங்க இல்லையா? அவங்க. சோ அவங்க சொல்லக்கூடிய இந்த பாதக வேலையை நமக்கு இது மாதிரிதான் நம்மளுக்கு செய்யும். அப்ப நமக்கு ஒரு விஷயத்த இது செய்யவே செய்யாதன்னு சொன்னாங்கன்னா, அதை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த விஷயத்த செய்யணுமா வேணான்றது நீங்க நல்லா யோசிச்சு கண்டிப்பா செய்யுங்க. நல்லது நடக்கும். அதுதான் உங்க வாழ்க்கை பயணத்திற்கு அடுத்த காலகட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு படியாக அமையும். எப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? அதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நாம உடனடியாக நல்ல விஷயமா இருந்தா அதை ஏத்துக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நல்லா யோசிச்சு அதுக்கு பின்னாடி அந்த செயலை செய்யறதுக்கு நாம் முற்படணும். ஒரு விஷயத்தை பத்தி நம்மளுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருன்னா,
அதுக்குள்ளதான் அது நடக்கும். அந்த அதாவது செயலை நமக்கு பாதகங்கள் வரக்கூடிய அந்த செயல் நல்ல விதமாக எடுத்து கூறக்கூடிய அந்த செயலை செய்வர்தான் பாதகாதிபதி. இவர் தான் இந்த மாதிரி பாதகங்களை நம்ம செய்வார். சோ பாதகாதிபதி விஷயத்துல எவ்வளவு தூரம் நம்ம கவனமா இருக்கணும்ன்றத நம்ம பாத்துக்கிறோம். இந்த பாதகாதிபதி இப்போ 11ஆம் அதிபதி மேச லக்னத்திற்கு 11ஆம் அதிபதியாக சனி பகவான் வருவார். 11ஆம் அதிபதி கூட உயிர் காரகத்துவம் யாரு? சனி பகவான். அவர் மூத்த சகோதரத்தை குறிப்பார். அப்ப மூத்த சகோதர வழியில் நம்ம கூட பிறந்த மூத்த சகோதரனாக இருக்கட்டும், அல்லது நமது உறவினர்ல மூத்த சகோதர அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியங்க ஒரு விஷயத்தை சொல்ற போது நாம இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். பாதகஸ்தானம் குறிகாட்டு உயிர் காரகத்துவங்கள், பொருள் காரகத்துவம் எதுவா இருந்தாலும் இந்த விஷயத்தில் கூடுதலமாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானமா வரும், பாதகாதிபதியா வருவாங்க. இந்த 7ஆம் இடம் என்றாவே நம்மளுக்கு என்ன வரும்? அது 7ஆம் இடம்ன்றது நம்ம களத்திரத்தை குறிக்கூடும். மிக முக்கியத்துவம் வாய்ந்தது களத்திர ஸ்தானம். அப்ப களத்திரம் செய்யக்கூடிய நம்மளுக்கு பாதகமா வருமா அப்படின்னா, அதாவது அந்த 7ஆம் இடத்திலிருந்து திருமணத்தை நடத்தி வைத்து அதன் மூலம் சிக்கல்களை கொடுப்பவர் தான் பாதகாதிபதி. இப்ப மிதுன லக்னத்திற்கு 7ஆம் இடத்தின் அதிபதி யாரு? குரு. அவர் பாதக ஸ்தானத்திலே இருப்பது அவ்வளவா சிறப்பு இல்லை. பாதக ஸ்தானத்திலே இருப்பது சிறப்பு இல்லை அப்படின்றத நான் குறிப்பிடணும். 7ஆம் இடத்தின் அதிபதி 7ஆம் இடத்திலேயே பாதக ஸ்தானத்திலே இருக்கிறது. அப்ப அந்த வரக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய களத்திரத்தின் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதனால் வரக்கூடிய அந்த செயல்களை நாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம இருக்கணும். அப்ப களத்திரம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமே நம்மளுக்கு பாதகமா வருமா? அப்படி கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களே நல்ல விஷயங்கள் சொல்ற போதுனா அதை நம்ம ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அதை நம்ம ஏற்றுக்கொள்ற அந்த மனப்போக்கத்தை நம்ம வச்சுக்கிறோம். அதை சரியா தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம செயலுக்கு கொண்டு வரணும். பாதகாதிபதி பாத்தீங்கன்னா அதிகப்படி செய்வாங்கன்னா பாவ கிரகங்கள் பாவக வேலை குறைவாகத்தான் செய்வாங்க. இயற்கை சுபகிரகங்கள் அழைக்கக்கூடிய குரு, சுக்கிரன், சனி, புதன் இவர்கள் இயற்கை சுபர்கள். இதுல சந்திரன் கூட வரமாட்டாரு. இதுல புதனும் குருவும் சுக்கிரனும் அதிகப்படியான பாதக வேலை செய்வாங்க. ஏன்னா இவங்களை கேந்திரத்துக்கு அதிபதியா வருவாங்க. கேந்திராதிபத்திய தோஷத்தையும் கொடுத்து பாதக வேலைகளையும் செய்ய வல்லவர்கள் இயற்கை சுபர்கள். பாவிகள் யாருமே கேந்திர தோஷம் செய்ய மாட்டாங்க. கேந்திராதிபதிய தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க. இயற்கை சுபர்கள் தான் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பாங்க. சோ கேந்திராதிபதி இயற்கை சுபர்கள் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் கொடுத்து பாதக வேலைகளையும் செய்ய வல்லவர்கள் இந்த இயற்கை சுபர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க இருக்கிறது, பாதகாதிபதி நம்மளுக்கு பாதகங்களை செய்வார். அது நம்ம இவரதோட விளக்கமா சொல்லிக்கிறோம். பாதகத்தில் அமர்ந்த கிரகங்கள் பாதக வேலை செய்யுமா? பாதகத்தில் அமர்ந்த கிரகங்கள் பாதக வேலை செய்யுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேத்துக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கு. பாதக வேலை செய்வாங்களா? ஏன்னா பாதகாதிபதி ரைட்டு பாதக வேலை செய்வாங்க. ஆனா பாதகத்தில் அமர்ந்த கிரகம் பாதக வேலை செய்யுமா அப்ப நம்ம பாக்குறப்போ, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். வர மார்ச் மாதம் வர 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அந்த கிழமையில தான் அன்னைக்குள்ள கோச்சார கிரகங்களை நீ போட்டு பாருங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கோச்சாரத்தை போட்டு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, மீன ராசியில 6 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. மீன ராசியில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 6 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. சரிங்களா?
இப்போ கன்னியா லக்னத்துக்கு பாதகஸ்தானம் மீனம், பாதகாதிபதி குரு. இவர் ஆனால் அமர்ந்த கிரகம், பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகம் பாதக வேலை செய்யும் என்றால், அன்றைய தினம் பிறக்கும் ஜனன குழந்தைகளுக்கு ஒரே ராசியில் 6 கிரகம் அமர்ந்திருக்கு. இந்த 6 கிரகமும் திசை நடத்தி பாதக வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா, இந்த ஜாதகருடைய நிலைமை என்ன? கிட்டத்தட்ட சூரியன் 6 வருஷம் திசை நடத்துவாரு. அதை தொடர்ந்து சந்திரன் 10 வருஷம் நடத்துவாரு. சுக்கிரன் 20 வருஷம் திசை நடத்துவாரு. புதன் 17 வருஷம் நடத்துறாரு. சனி 19 வருஷம் நடத்துறாரு. ராகு 18 வருஷம் நடத்துறாரு. வாழ்க்கை இதுலயே முடிஞ்சிடும். நம்ம சொன்ன இந்த காலகட்டத்திலேயே இந்த ஜாதகருடைய வாழ்க்கையின் எண்டுக்கே போயிருவாரு. இவங்க எல்லாம் அந்த பாதக ஸ்தானத்துல அமர்ந்த கிரகம் பாதக வேலை செய்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் முழுமையாக பூமியில் ஜனனிக்கவே முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பாதக ஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் பாதக வேலை செய்யாது என்பதே நிதர்சனமான உண்மை. இது பலதரப்பட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கு. பாதக ஸ்தானத்தில் அமர்ந்த கிரகம் நிச்சயம் செய்யுன்றதெல்லாம் சில இடத்துல குறிப்பிடுறாங்க. ஆனா நிச்சயமா அது நடைமுறைக்கு இல்ல. நம்ம அனுபவத்தில் எடுக்கிறப்போ வரக்கூடிய ஜாதகங்களை பாக்குறப்போ ஒரே ராசி கட்டத்துல 4 கிரகம் 5 கிரகம் பார்த்தது மாதிரி 6 கிரகங்கள்லாம் அமைந்திருக்குது. சோ அந்த ஸ்தானம் பாதக ஸ்தானம் வரும்போது நிச்சயமாக அதுல அமர்ந்த கிரகங்கள் பாதக வேலை செய்யாது என்பதுதான் உண்மை. சில லக்னங்களை பார்த்தோம்னா லக்னாதிபதியே பாதக ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அவர் பாதக வேலை செய்வாரா? நிச்சயமா செய்ய மாட்டாங்க. அப்ப அவரே பாதக வேலை செஞ்சுக்கிட்டாருன்னா அவர் எப்படி வாழ்க்கை பயணம் ஓட்ட முடியும்? அதனால பாதக ஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் பாதக வேலை செய்யாது என்பதே அடியனுடைய கருத்து. அடுத்தவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சரம் ஸ்திரம் உபயம் சொல்லி பார்த்தீங்க இல்லையா? இந்த ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இந்த பாதக வேலை எவ்வாறு நடைபெறும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரலக்கணம் வரக்கூடிய மேச லக்னத்திற்கு 11ஆம் இடம் கும்பம். இதன் அதிபதி சனி. 11ஆம் இடம் கும்பம், இதன் அதிபதி சனி பகவான். இவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் என்னன்னா 10ஆம் இடம் மகரம். இப்போ சனி பகவான் 3 வேலை செய்ய கடமைப்பட்டவர். என்ன செய்வாரு? ஜீவனாதிபதியாகவும் செயல்படுவார், லாபாதிபதியாகவும் செயல்படுவார், பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். அல்ல, இந்த இடத்துல கவனமா பாருங்க. சனி பகவான் ஏற்றுக்கொண்ட 3 பொறுப்பு அவருக்கு. 10ஆம் இடம் அழைக்கக்கூடிய ஜீவனாதிபதியாகவும் இந்த மேச லக்கணத்துக்கு செயல்படுவார். 11ஆம் இடம் லாபாதிபதியாகவும் செயல்படுவார். இந்த 11ஆம் சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்றதுனால பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். சரி, இதுல எதை அதிகப்படியா செய்வாரு? ஜீவனத்தை கொடுப்பாரா, லாபத்தை கொடுப்பாரா, பாதகங்களை செய்வாரா அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 ஆதிபத்தியம் கொண்ட வீடுகளில் நாம அடிப்படையில படிச்சிருக்கிறோம். 2 ஆதிபத்தியம் கொண்ட வீடுகளில் எந்த வீடு பலமாக இயங்கும் அப்படின்னு நம்ம அடிப்படையில படிச்சிருக்கிறோம். 1, 2 ஆட்சி வீடுகள்ல, 1 மூலத்திரிகோண வீடு, இன்னொன்னு விடுதி வீடு. விடுதி வீடுன்னா இன்னொரு வீடு இல்லையா? அப்போ 2 வீடுகள், 2 ஆதிபத்தியம் கொண்ட வீடு, மூலத்திரிகோண வீடு அதிகப்படியான பலனை தரும். அப்போ மகரமும் கும்பமும் பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு கும்ப ராசியே மூலத்திரிகோண வீடு. எனவே அப்ப மூலத்திரிகோண வீடு தான் பாதகஸ்தானம், லாபஸ்தானம். அப்ப லாபத்தையும் கொடுத்து அந்த இடத்துல பாதகத்தையும் அதிகப்படியாக செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான். இப்ப மேசலக்கணக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாக செயல்படுவதை விட பாதகாதிபதியாகவே அதிகப்படியான பலன்களை செய்வார். சரி,
அதாவது பாதகாதிபதியா எப்படின்னா, பெரிய மனிதர்கள், வண்டி, வாகனம், பெட்ரோலியம், பூமிக்கடியில் கிடைக்கும் கிடைக்க இந்த மாரிலாம் அவங்களுக்கு அந்த பாத பலன் அங்கிட்ட இருந்து மேச லக்கண இந்த மேச லக்கணத்துக்கு அதிபதி யாரு? மேச லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய். கும்ப லக்கண அதிபதி சனி இருவரும் ஏ டீம், பி டீம் பிரிக்கிறப்போ வேறு அணிகளை சேர்ந்தவர்கள். 2 பேரும் இயற்கை பாவிகள். இயற்கை பாவியாகவும் இருக்கிறாங்க. 2 பேரும் வேறு வேறு அணிகளை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. 2 பேரும் பகை கிரகங்களாகவும் இருக்கிறாங்க. இந்த மாரி இருக்கிறப்போ, அவங்களே வந்து பாதகாதிபதி உட்கிறப்போ, நிச்சயமா நல்லது செய்வார்னா செய்ய மாட்டார். மேச லக்கணத்துக்கு சனி பகவான் பெருமளவு பாதகங்களை கூடுதலாகவே செய்வார். மற்ற லக்கணத்தை விட மேச லக்கணத்துக்கு பாதக வேலைகளை கூடுதலாக செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது சர ராசியில 2வது நம்ம பார்க்கிறது கடக லக்கணம். சர ராசியில் 2வது வீடு கடகம். இதற்கு 11ஆம் இடம் ரிஷபம். இதன் அதிபதி சுக்கிரன். இவருக்கு இன்னொரு ஆதிபத்தியான 4ஆம் இடம் துலாம். இவரு சுகாதிபதி 4ஆம் இடம் இருக்கிற சுகாதிபதியாகவும், லாபாதிபதியாகவும், பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். சரிங்களா? சுகாதிபதியாகவும், லாபாதிபதியாகவும், பாதகாதிபதியாகவும் செய்வார். இந்த 3 நிலைகளும் செய்ய கடமைப்பட்டவர் சுக்கிர பகவான். இது 2 வீடுல சுக்கிரவை ஏற்கனவே நம்ம கூறியபடி சுக்கிரனுடைய ரிஷபமும் துலாபமும் மூலத்திருகோண வீடாக எது வருகிறது? 4ஆம் இடமாக வருகிறது. 4ஆம் இடம் துலாம். அதான் மூலத்திருகோண வீடு. இந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். 11ஆம் இடம்ன்றது வந்து லாபஸ்தானமா போயிருது. இல்லையா? இந்த சுக்கிரனுக்கு அந்த 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் உச்சமடைகிறார். 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் உச்சமடைகிறார். பாதகாதிபதி மூலத்திருகோண வீடு துலாமாக வருகிறது. எனவே மேச லக்கணத்திற்கு கிடைக்கக்கூடிய பாதகங்களை விட பெருமளவு பாதகம் நடைபெறாது. ஏனென்றால் மூலத்திருகோண வீடாக துலாமே வருவதால் இந்த கடக லக்கணக்காரர்களுக்கு ஒரு 10% ஒரு 20% மட்டுமே பாதக வேலைகள் நடைபெறும். பாதக ஸ்தானத்தில் இந்த சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார். 4ஆம் இடத்தில் பாதக அதிபதி மூலத்திருகோண வீடாக அமைவதால் இவருக்கு கடக லக்கணத்திற்கு சரலக்கணத்திலேயே ரொம்ப மாறுபட்ட லக்கணமாக பாதகங்களை மிக குறைவாக சந்திக்கக்கூடிய லக்கணமாக கடக லக்கணம் விளங்குகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வந்து துலா லக்கணம். துலா லக்கணத்திற்கு பாதகஸ்தானம் 11ஆம் இடம் சிம்மம். இதன் அதிபதி சூரியன். இவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் கிடையாது. ஒண்ணுதான். அப்ப 2 வேலை தான். ஒண்ணு பாதகாதிபதி, லாபாதிபதி. இந்த 2 வேலையுமே எடுத்துக்கிறது சூரிய பகவான். சரிங்களா? இந்த சூரிய பகவான் என்ன மாதிரி பாதகங்களை செய்வாரு? அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அரசினால் ஏற்படுத்தக்கூடிய தொழில்கள், அரசு வேலையை நம்பி இந்த துலா லக்கணக்காரங்க அரசு வேலை கிடைக்கும் என்று நம்பி பணத்தை கொடுத்தும் ஏமாறும் ஒரு வேலையும் இந்த துலா லக்கணக்காரர்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது. ஏன்னா அரசை நம்புவாங்க. சூரியன்றது அரசை நம்புவாங்க. அரசை நம்பி அதனால கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்வாங்க? பணத்தை கொடுப்பாங்க. பணத்தை கொடுத்து வேலை வாங்கணுன்ற ஒரு இதுல பணத்தை கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு ஏமாற்றத்தைவே கொடுக்கும். இந்த துலா லக்கணக்காரர்கள் ஏமாற்றத்தை சந்திக்கும் சக்தி அதிகமாக இந்த துலா லக்கணக்காரர்களுக்கு. எனவே இந்த துலா லக்கணக்காரர்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது மகர லக்கணம். சரலக்கணத்திற்கு
இறுதியாக வருவது மகர லக்கணம். இதற்கு 11ஆம் இடம் விருச்சகம். இதன் அதிபதி செவ்வாய். இவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் 4ஆம் இடம். இவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் 4ஆம் இடம் செவ்வாய். 4ஆம் இடம் சரிகள வீடு மேக வருகிறது. இந்த மகர லக்கணத்திற்கு 11ஆம் இடம் 2 வீட்லயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எது அவருக்கு மூலத்திரிகோணா விடுகிற செவ்வாய்க்கு மூலத்திரிகோண மேஷம் தான் வருது. மகரத்திற்கு 4ஆம் இடம் மேஷம். அதன் அதிபதி பாதகாதிபதி. 11ஆம் இடம் விருச்சகம். அதான் பாதக ஸ்தானம். சோ 11ஆம் இடம்ன்றது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகவும் மகர லக்கணத்திற்கு 11ஆம் இடமாகவும் வருவது மகர லக்கணக்காரர்களுக்கு பெருமளவும் பாதகத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க சுகாதிபதி, லாபாதிபதி, பாதகாதிபதி என்ற நிலை இருக்குது. இங்க காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக வருவதும் விருச்சிக லக்கணம் மிக ஒரு 8ஆம் இடம் என்று வர்ற போது அந்த ஸ்தானத்தை கண்டாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். 8ஆம் இடம் ஆயில குறிக்கிற இடம். இயற்கையிலே அமையக்கூடிய 8ஆம் இடம் விருச்சிக லக்கணம். அந்த லக்கணத்திற்கான அந்த சின்னங்களே பார்த்தோன்னா தேளுதான். ரகசியங்கள் புகைந்த இடம் சொல்லுவாங்க. திருடர்கள் ஒளிந்திருக்க இடம் சொல்லுவாங்க. சோ இந்த தீய புலன்கள் அதிகப்படியாக தரக்கூடிய அந்த ஸ்தானமாக இயற்கையிலே அமையக்கூடியது வந்து விருச்சிக லக்கணம். அந்த லக்கணத்தின் அதிபதி செவ்வாய் பாதகதி வரப்போவதோ இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ பாதக வேலைகளை கூடுதலாக சந்திப்பாங்க. 4ஆம் இடத்துல அதிபதி 4ஆம் இடத்துல இங்க மூலத்திரிகோணம் பெற்றாலும் மூலத்திரிகோணம் பெறுவதாலும் என்ன செய்றாங்க, 4ஆம் இடம்ன்றது மாத்துருஸ்தானம். தாயார் வர்க்கத்தினால் வரக்கூடிய அந்த உயிர் காரகத்துவங்களால் பாதக வேலையை சந்திக்கணும். கூடுதலான பாதகளை சந்திக்கும் அமைப்பு இந்த மகர லக்கணத்திற்கு உண்டு. இதே மாதிரிதான் இவரு வந்து மகர லக்கண அதிபதி செவ்வாய், மகர லக்கண அதிபதி சனி பகவான், பாதகாதிபதி செவ்வாய். இருவரு வேறு வேறு அணிகளா வரும்போது நிச்சயமாக பாதக வேலைகள் கூடுதலாகவே நடக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்திற்கு 9ஆம் இடம் மகரம். இதன் அதிபதி சனி. இவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் 10ஆம் இடம் கும்பம். சனி பகவான் இங்கு ஜீவனாதி, பாக்கியாதிபதி, 4 வேலை செய்ய இருக்கிறார். 2 பேரும் ஒரே அணிக்கோள்கள். சுக்கிரனும் சனியும் ஒரே அணிக்கோள்கள். இங்க ஜீவனஸ்தானமே வந்து மூலத்திரிகோண வீடா அமைஞ்சிருக்கு. இந்த மூலத்திரிகோண வீடுன்றது பிரதானமாக நம்ம எடுத்துக்கொள்றோம். அதுதான் அதிப்படியாக இயங்கும் அப்படின்றதுனால அப்போ இங்க பாக்கணும் ஜீவனஸ்தானம் தான் மூலத்திரிகோணா விடுகிறது. 2வது இவருக்கு ஏக ராஜ யோகாதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் ரிஷப லக்கணத்திற்கு. எனவே இவர் பாத்தீங்கன்னா அப்ப ஜீவன வேலைகளை செய்வார், பாக்கிய வேலைகளை செய்வார். தர்ம கர்மாதிபதி இருக்க யோகத்திலே சிறந்த யோகம் நம்பர் 1 யோகமாக இருக்கக்கூடியது தர்ம கர்மாதி யோகம். இந்த யோகம் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு இவர்கள் பாதக வேலைகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு பாதக அதிபதியாக வருவது பெரும்பளவும் அந்த பாதக வேலைகள் குறைபடும் என்றே நாம் குறிப்பிட வேண்டும். ஒரு சிறிய அளவுதான் பாதக வேலை சுத்தமா நடக்காதனா நடக்கும். பெருமளவு நடக்காது. மிக குறைந்த அளவே பாதக வேலையை ரிஷப லக்கணருக்கு செய்றாங்க. 2 பேரும் காரணம் 2 பேரும் ஒரே அணிக்கோளாக வந்திருக்கிறாங்க. நட்பு கிரகமா இருக்கிறாங்க. ராஜ யோகாதிபதியா இருக்கிறாங்க. தர்ம கர்மாதிபதியாகவும் இருக்கிறாங்க. இவ்வளவு வேலைகள் பாக்கியாதிபதி இவ்வளவு வேலைகள் ஏற்றுக்கொள்வதனால் இவ்வளவு பாதக வேலை என்றது இந்த ரிஷப லக்கணக்காரர்களுக்கு மிக குறைவு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பாக்குறப்போ ஸ்திர லக்கணத்துல சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்திற்கு 9ஆம் இடம் மேஷம் பாதகஸ்தானம். இதன் அதிபதி செவ்வாய் பாதகாதிபதி. இவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் 4ஆம் இடமாக விருச்சகம் வருகிறது. சோ சிம்மலக்கணக்காரருக்கு சுகாதிபதி, பாக்கியாதிபதி, பாதகாதிபதி என்ற 3 வேலைகள் செய்வாங்க. இதுல
பாதகாதிபதி என்று மூலத்திரிகோண வீடு 9ஆம் இடமாக மேசம் தான் வருகிறது. அதான் பாதகஸ்தானமா வருது. இந்த மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது மேச லக்கணக்காரர்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமா வர்றதுனால பொதுவான பலன்ல பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சூரியனும் செவ்வாயும் ஒரு அணி கோள்கள் தான். சூரியனும் செவ்வாய் பிளஸ் ஒரே அணி கோள்கள். இப்போ இங்க பாதகாதிபதி வரக்கூடியது யாருன்னா செவ்வாய், இளைய சகோதரன். சிம்ம லக்கணக்காரர்களுக்கு பெரும்பாலும் சகோதர வழியில் பெரும்பளவு நல்ல நட்புணர்வு இருக்காது பொதுவாகவே. ஏன்னா இவர் அவர்தான் பாதகாதிபதி. அவரே பாதகாதிபதி வரனால சிம்ம லக்கணங்களுக்கு பெரும்பளவு இளைய சகோதர வழியில் ஒரு நல்ல நட்புணர்வு, 2 பேத்துக்கும் ஒரு நல்ல உணர்வு இருக்காது. 2 பேருமே ஒரு பகைச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமை தான் இருக்கும். கண்டிப்பாக சிம்ம லக்கணக்காரர்கள் சகோதர வழியில் எந்த ஒரு நன்மையும் வராது. நல்ல உணர்வோடு 2 பேரும் இருக்க மாட்டாங்க. சிம்ம லக்கணங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த 9 பாதகாதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாவார். பாதகாதிபதி 6ஆம் இடத்தில் உச்சமாவார். 6ஆம் இடத்துல உச்சமாவது பெரிய பிரச்சனைகள், விபத்து, கண்டம், சகோதரர்களை சொத்து பிரிக்கிறது, தாயாரே இவங்களுக்கு எதிரியா மாறுவாங்க. அப்பா மகன் உறவு பெருமளவும் பாதிக்கப்படும். இவங்களுக்கு பெருமளவு பாதிக்கப்படும். இந்த சூரியன் ஒரே அணி கோள்கள் இருந்த போதிலும் இந்த பலன்கள் நிச்சயமாக நடைபெறும். எனவே பொதுவாகவே சிம்ம லக்கணக்காரர்கள் சகோதரத்துடன், இளைய சகோதரத்துடன் நல்ல நட்புணர்வு இருக்க மாட்டாங்கன்றதை மறுபடியும் வலியுறுத்துறேன். இது அனுபவ ரீதியாக அடியன் கற்றுக்கொண்ட பாடம். நிறைய ஜாதகங்களையும் பார்த்திருக்கிறோம், அனுபவ ரீதியாக பார்த்திருக்கோம். நீங்களும் பாருங்க, கண்டிப்பாக சரியா தான் இருக்கும். அடுத்தவங்க பாத்தீங்கன்னா விருச்சக லக்கணம். விருச்சக லக்கணத்திற்கு கடகம் பாதகஸ்தானமாக வரும். இதன் அதிபதி சந்திரன் பாதகாதிபதியா வருவார். இவருக்கு ஒரே ஆதிபத்தியம் என்பால் பாதகாதிபதி பாக்கியாதிபதி 2 வேலையும் மட்டும் தான் செய்வாங்க. சோ சந்திரன் விருச்ச லக்கணத்துல பாதகாதிபதியே விருச்ச லக்கணத்துல நீசமாயிருவார். பாதகாதிபதியே இங்க நீசமாயிருவார். 2மே நீர் ராசிகள். கடகமும் 2மே நீர் ராசியாக இருக்கிறது. இதுக்கு சந்திரனுக்கு மூல திரிகோண வீடாக வர்றது பாத்தீங்கன்னா 7ஆம் இடமாக வரும். சோ அப்ப என்ன பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி பாதைகள் வரும்னா நீர்நிலைகள், நீண்ட தூர பிரயாணம், பெண்களால் தொல்லை, விவசாயம் பெருமளவு லாபத்தை தராது, அதுல நஷ்டத்தைகளை சந்திக்கிறது போன்ற காரகத்தை இவங்களுக்கு பாத வேலைகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு 9ஆம் இடம் துலாம் பாதகஸ்தானமாகவும் அதன் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார்கள். இவருக்கு எப்பயும் போல 3 வேலைகள் செய்வாங்க. இந்த கும்பலக்கணத்திற்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா நண்பர்களே எதிரியாக மாறு அமைப்பு கும்பலக்கணத்துக்கு அதிகப்படியாக உள்ளது. நண்பர்களே எதிரியாக மாறுகிறது. ஏன்னா 9ஆம் இடம் துலாம் யாரு? சுக்கிரன். சனிக்கு நண்பர் தான். ரிஷபத்துல இருந்து பாக்குறதுக்கும் துலாத்துல இருந்து பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ரிஷபத்திற்கு 2 அது நண்பர் தான், இது நண்பர் தான். ஆனா நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஏன்னா அது ஏக யோகாதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படுறாரு, தர்ம கருமதியாக செயல்படுறாரு. கும்பத்துக்கு அப்படி கிடையாது. அதனால இந்த கும்பலக்கணக்காரர்கள் பொதுவாகவே அதிக நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். கும்பலக்கணக்காரர்களுக்கு அதிக நண்பர்களாக இருக்க ரொம்ப ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி 1 2 பேர் தான் இருப்பாங்க. நண்பர்களை வச்சுக்கிற மாட்டாங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க. காரணம் என்னன்னா சனிக்கு நண்பனே சுக்கிரனாக அமைறதுனால. 2 பேரும் அதிநட்பு கோள்கள் தான். ஒரு அணி கோள்கள் இருந்தாலும் இந்த கும்பலக்கமே பாதக அதிபதியாக வர்றதுனால 2வது பாத்தீங்கன்னா கும்பலக்கணத்திற்கு லக்னாதிபதியா விரையாதிபதியும் வருவாரு. லக்னாதிபதி சனிய
12ஆம் இடத்து அதிபதியாக விரையாதிபதியாகவும் செயல்படுவாரு. 5 கூடிய புதன் அட்டமாதிபதியாக செயல்படுவாரு. இந்த நண்பர்கள்ல ஏன் நண்பர்கள் அவங்களுக்கு இல்லைன்றதுக்கு காரணம். லக்னாதிபதி அவரே விரையாதிபதியாகும். 5 கூடிய புதன் அவரும் நண்பர் தான். புதனும் நண்பர் தான். அவரு என்ன பண்றாரு? அவர் 5 கூடிய புதனும் அவர் வர்றாரு. அவர் அட்டமதியாகவும் செயல்படுவாரு. அட்டமாதி வேலையும் நண்பர்களே செய்வாரு. பாதகாதிபதியிலும் நண்பர்களே செய்வாரு. அதனால கும்பலக்கணர்கள் பெரும்பாலும் வந்து அவருடைய நண்பர்கள் வட்டாரம் மிக குறைவாக இருக்கும். நண்பர்களே இருப்பார்கள். பாதகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா உபயலக்கணம். உபயலக்கணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த லக்கணக்காரர்களுக்கு சுகாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதி, ஜீவனாதிபதி கூடுதலான பொறுப்புகளை எடுத்து செய்யக்கூடியது இந்த உபயலக்கணக்காரர்கள் தான். சரம், ஸ்திர உபயலக்கணத்துல 3ல அதிகப்படியான பாதகங்களை சந்திக்கும் லக்கணமாக இந்த உபயலக்கணமே விளங்குது என்றால் அது மிகையாகாது. ஏன்னா பாத்தீங்கன்னா குருவும் புதனும் 2 பேருமே இயற்கை சுபர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை சுபர்கள் தான் அதிகப்படியான பாதகங்களை, ஏன்னா அவ கேந்திர ஸ்தானத்துக்கும் அதிபதியா வர்றாங்க. அதனால கேந்திராதிபத்திய வேலைகளையும் செய்து பாதக வேலைகளையும் செய்வதால் இந்த உபய இலக்கணங்களுக்கு அதிகப்படியான பாதக வேலைகள் நடைபெறக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா மாரகாதிபதியாகவும் செயல்படுறாங்க. எவ்வளவு ஒரு கடுமையானது பாருங்க. இந்த உபய இலக்கணக்காரருடைய பாடு பெரும்பாடுதான். இயற்கையிலே பாத்தீங்கன்னா இந்த 4 இலக்கணக்காரர்களும் களத்திரத்தை வச்சு மெயின்டைன் பண்றது ரொம்ப சிரமம் தான். அப்படித்தான் எல்லாருமே வாழ்க்கையில போய் இருக்கிறாங்க. அது அனுபவ ரீதியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வரக்கூடிய ஜாதக அமைப்பும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தையும் சேர்ந்து வரீங்க இல்லையா? எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இயற்கை சுபராக வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தையும் கொடுத்து பாதக வேலையும் செய்யற போத, இவங்க அந்த மாரகாதிபதியாகவும் செய்யற போத, இந்த மற்ற லக்கணங்களுடைய கூடுதலான பாதக வேலை இந்த 4 லக்கணக்காரங்களே இது தனித்தனியா பிரிச்சு சொல்லணுன்ற அவசியம் இல்ல. 2வது இந்த 4 லக்கணமே டர்னிங் பாயிண்ட் 1, 4, 7, 10 4மே கேந்திர ஸ்தானமாக வருகிறது. அதனால மிக முக்கியமாக அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய லக்கணமாக இந்த 4 லக்கணங்களையும் நாம் புரிந்து கொள்ள பாதிப்பு உள்ளாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது பாத்தீங்கன்னா, அததான் இது ஏற்கனவே நம்ம சொன்னத களத்திர ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை கொடுத்து அதன் மூலம் ஏற்படும் சங்கடங்களையும், மன கஷ்டங்களையும், இன்னல்களையும் அனுபவிக்கக்கூடிய வேலைகளை இந்த லக்கணக்காரர்கள் சந்திப்பார்கள். அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இது அடிப்படையில ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதிய எப்படி நம்ம கையாள்றது? எந்த அளவுக்கு கையாண்டா நம்ம அவங்கள ஓரளவுக்கு சமாளிச்சு வரலாம் அப்படின்றத பார்க்கணும். மிக முக்கியமா நம்ம ஒரு பாயிண்ட சொல்லிக்கிற விரும்புறேன். இந்த பாதகாதிபதினா எப்பவுமே செயல்படுவார்கள், ரொம்ப வீரியமா செயல்படுவார்கள் என்றால் நிச்சயமா இல்லை. எப்பயும் போலதான். அதற்கான திசா வர வேண்டும், புத்தி வேண்டும். தசா வரும் காலகத்தில் அதிகப்படியான இந்த பலன்கள் நமக்கு நரும். புத்தி வரும் காலங்கள் மிக குறைந்த காலகட்டம் புத்தி என்றதுனால அப்பப்ப அந்த புத்திகளுடைய வேலையை நடைபெறும். அதிகப்படியான செயல்பாடு என்று எப்போது வரும்னா அதனுடைய திசா காலத்துலதான். மற்ற கால திசையே வரலைன்னா பாதகத்தை பத்தி நம்ம கவலையப்பட தேவையில்லை. எந்த லக்கணமா இருந்தாட்டும். இப்ப வந்து ஒருத்தர் திருவாதிரை நட்சத்திரத்தை ஜனிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது? அடுத்து வரக்கூடிய குரு திசை வரப்போகுது. சரிங்களா? அப்போ குரு திசை வரப்போகுதுன்னா அவரு வந்து இள வயசுலயே அவங்களுக்கு குரு திசை வந்துரும். திருவாதிரை நட்சத்திரத்துல இள வயசுல குரு திசை வந்துரும். அவங்களுக்கு பாதக வேலை பெரும்பாலும் நடக்கும். அடுத்து அவங்களுக்கு பாதக திசை வாழ்க்கையில பின்னாடி அவங்களுக்கு லைஃப் டைம்ல வரப்போற போத 30 வயசு 40 வயசு அவங்களுக்கு குரு திசை வரப்போறது கிடையாது. அதனால அவங்கள பாதக வேலைகளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனவே பாதகாதிபதி தன்னுடைய தசா காலத்தில் அதிகப்படியான பலன்களை தர வல்லவர்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இவங்களை எப்படி நம்ம கையாளுற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம். பாதக ஸ்தானாதிபதிகள் தரக்கூடிய பாதங்கள் இருந்து நாம் விடுபடுவது அல்லது விலகி நிற்பது. அவங்ககிட்ட இருந்து நாம விடுபடுவது அல்லது விலகி நிற்பது.
என்ற அடிப்படையில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நான் எப்படி செயல்பட வேண்டியதை நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம். மேச லக்கணம். மேச லக்கணத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். கும்பம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமாக அதன் அதிபதி சனி. லாபஸ்தானம் என்பதால் லாபத்தில் அதிக ஆசைகள் வைக்கக்கூடாது. இந்த மேச லக்கணக்காரருக்கு என்ன அந்த பாதகத்திலிருந்து விலகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வழிமுறைகள். மேச லக்கணக்காரங்க லாபத்தை, ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதே மூல திருகோண வீடுன்னு சொன்னோம் இல்லையா? சோ லாபத்தை அதிகமா எதிர்பார்க்க கூடாது. ஒரு வியாபாரம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா நம்ம நம்மளுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைச்சா போதும், நியாயமான லாபம் கிடைச்சா போதும்னு எண்ணா போதும். அந்த எண்ணம் எப்பொழுதும் மனதில் இருக்க வேண்டும். அதிகப்படி லாபத்தினா இந்த மேச லக்கணம் பொதுவான குணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் நானே செய்யணும்னு நினைப்பாங்க. எந்த வேலையும் நான் அந்த வேலையை நான் செஞ்சா தான் உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி குணம் படைச்சவங்க. அப்படி இருக்கக்கூடாது அவங்க. அந்த வேலையை பிரிச்சு கொடுக்கணும். தகுதி வாய்ந்தவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்வதற்கான வாய்ப்பை அவங்க கொடுக்கணும். 2வது 11ஆம் இடம் சனி பகவான், அவர் மூத்த சகோதரத்தை குறிக்கிறது. அந்த மூத்த சகோதரன் பரிவாக நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முடிஞ்ச பணிவிடைகளை செய்யறது, அவங்ககிட்ட வந்து நல்ல விதமா நடந்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு வேலையில ஈடுபடுவது மேச லக்கணக்காரர்கள் இந்த பாதகருடைய ஸ்தானத்தினுடைய வேலையில இருந்து நாம் ஓரளவுக்கு விடுபட்டு நிற்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணம் இடம் 9ஆம் இடம் மகரம், பாதகஸ்தானம். இதன் அதிபதி சனி பகவான் என்பதால் கடும் உழைப்பை விரும்பக்கூடியவர் சனி பகவான். ஏன்னா அவர் தான் பாதக அதிபதியா. கடும் உழைப்பை விரும்பக்கூடியவன் சனி பகவான். அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. இந்த இடத்துல ஏன் உழைப்பை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு அதிர்ஷ்டம் பிடிக்காது. ஏன்னா அதிர்ஷ்டம் திடீர்னு வர்றது, எதிர்பார்க்காம எந்த உழைப்பு இல்லாம எதுவுமே இல்லாம வரக்கூடியதான் அதிர்ஷ்டம். அதனால அந்த அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பக்கூடியது, நம்பணும் அப்படின்றது குறிக்கிறதா இந்த பாதகருடைய வேலை. 9ஆம் இடம்ன்றதுக்கு இருக்குது அப்பாவை குறிக்கும், தந்தையை குறிக்கும், குருமார்களை குறிக்கும். எனவே பாத்தீங்கன்னா தந்தையிடம் குருமார்களிடம் நாம் பெருமளவு நம்மளால முடிஞ்ச அவங்களுக்கு பணிவிட தான் செய்யணும். அப்பாவுக்கோ குருமார்களுக்கோ பணிவிட தான் செய்யணும். அவங்ககிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அப்பா நம்மளுக்கு சொத்தை கொடுத்துட்டு போவாரு, நம்மளுக்கு வண்டி வாங்கி கொடுப்பாரு, வாகனம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற பெரிதளவுக்கு நம்ம எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். குருமார்களிடம் அப்பாவிடம் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல குருமார்கள் அமைவது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. கிடைச்ச குருமார்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். இவங்கதான் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இது சரியில்லை, இந்த குருமார் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து நம்ம தேடிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அப்பாவிடம் குருமார்களும் நம்ம இத எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளும் போது பாதகத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ரிஷபம். ரிஷபத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கிறது மிதனம். சரிங்களா? 7ஆம் இடம் பாதகஸ்தானம், அதன் அதிபதி குரு. சரிங்களா? தொழிலே அடிக்கடி மாற்றுறதுனால இந்த பாதகத்தை நம்ம சந்திக்கிற நிலைமை உருவாகும். ஏனென்றால் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியாக வர்றதுனால 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானம், அவங்களே 7ஆம் அதிபதியா வர்றதுனால அடிக்கடி தொழில மாட்டிட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கை துணை மீது அதிகப்படியான நம்பிக்கை வைக்கக்கூடாது. வாழ்க்கை துணை மீது அதிகப்படி நம்பிக்கை வைக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு, நம்பிக்கை மீன்ஸ் எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. நம்ம பெருசா நம்மளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போறதா உத்தமம். கூட்டாளிகள், நண்பர்கள், பங்காளிகள் இவர்களுடன் அதிகமான இணக்கம் வைக்க கூடாது. இவங்கிட்ட ரொம்ப கொஞ்சம் தள்ளியே நிக்கணும், ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடாது. அடுத்து நீடித்து நிற்கக்கூடிய வேலைகள் அமர்வது சிறப்பு. நம்ம வேலைன்ற அடிக்கடி வேலை மாத்தக்கூடாதுன்னா, ஒரே வேலையை எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த வேலையில தொடர்ச்சியாக நீண்ட காலமாக அந்த வேலையை செய்யற போது நம்மளுக்கு அது நல்லதா அமையும். அடிக்கடி தொழிலை மாற்றினாவே நம்மளுக்கு இந்த பாதக வேலைகள் நடைபெறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்யறது, அதாவது நுனிப்புள்ள மேய்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு வேலை, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு வேலை, இது நம்மளுக்கு செட் ஆகல, இது செட் ஆகல அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கக்கூடாது. இது அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது மிதுன கலகாரர்கள் பாதக வேலை குறைத்துக் கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து கடகலக்கணம். கடகலக்கணம் 11ஆம் இடம் ரிஷபம், அதன் அதிபதி சுக்கிரன்.
லக்னாதிபதியே பாதகஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் லக்னாதிபதியே பாதகஸ்தானத்தில் உச்சம் பெற இவர்களுக்கு உண்டான அதீத ஆசையை பாதகத்திற்கு காரணமாக ஆகும். இவங்க எந்த அளவுக்கு ஆசையை குறைச்சு கொள்றாங்களோ அவங்களுக்கு நல்லது. ஏன்னா 11ஆம்ன்றது வந்து அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடம். நம்மளுடைய மனதிற்குள் இருக்கிற அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய 11ஆம் இடம். அந்த இடத்துல இந்த சந்திரனே உச்சம் பெறுறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ஆசையை குறைச்சு கொள்றது நல்லது. காலபுருஷனுக்கு 2ஆம் வீடும் குடும்பஸ்தானமாகவும் கடகலக்கணத்திற்கு பாதகஸ்தானமாகவும் வருவதால் சுக்கிரன் இவர்கள் பாதகதியாக வருவதால் பெண்களால், வயதில் மூத்தவர்களால், மூத்த சகோதரி, ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தாலும், ஒரு குடும்பம் ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பத்தாலும், குடும்பத்தின் மீது அதீத ஆசை மற்றும் பற்று வைப்பதாலும் 11ஆம் இடம் இன்னொரு குடும்பத்தை குறிக்கும். அதாவது இன்னொரு துணைவியும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் என்பதனால இந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கடகலக்கணக்காரர்கள் கவனமா இருக்கணும். சற்று விலகியே இருப்பது, கவனமா இருக்கிறது, பாதக வேலைகள் குறைத்துக் கொள்ளலாம். ஆணா இருந்தா பெண்ணிடமும், பெண்ணா இருந்தா ஆணிடம் கவனமாக இருப்பது மிக அவசியம். மாமியார், மருமகள் வஞ்சிக்கப்படுவது, தன்னுடைய சுகத்த ஏற்கனவே சொல்லியாச்சு 11ஆம் இடம் சுகஸ்தானம். அதாவது அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானம். அந்த தன்னுடைய சுகத்தை விட்டு கொடுக்கிற இவங்களுடைய பாதக விதைகளை தாராளமா குறைச்சுக்கலாம். அதீத ஆசைகள் குறைத்துக் கொள்வது பெருமளவு பாதகங்களை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வந்து இந்த கடகலக்கணக்காரர்கள் இந்த பாதக வேலை குறைப்பதற்கான அதீதகள ஆசைகள் வைக்கக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்மம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சிம்மம். சிம்ம லக்கணத்திற்கு 9ஆம் இடம் செவ்வாய். சிம்ம லக்கணத்திற்கு 9ஆம் இடம் செவ்வாய். அப்ப நண்பனே வந்து அவரும் பாதக வேலைகளை செய்வாங்க. ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது மாதிரி இந்த சிம்ம லக்கணக்காரர்களுக்கு இளைய சகோதரம் இவர்களுக்கு பெருமளவு உதவி புரிய மாட்டார்கள். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு பெருசா நம்ம எதிர்பார்ப்பு வைக்க கூடாது. இளைய சகோதரர்ட்ட நம்ம பெருமளவு எதிர்பார்க்க கூடாது. பூமி நிறைய வாங்கணும். அதனால நிறைய லாபம் கிடைக்கும். ஒரு இடத்த வாங்கி இன்னொரு இடத்த நம்ம வித்துடுவோம். அதனால லாபம் கிடைச்சிரும். அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதுல இருந்து தான் பாதக வேலைகள் நம்மளுக்கு அதிகப்படியாக நடைபெறும். பூமி மூலமாக, இளைய சகோதரன் மூலமாக இந்த வேலைகளை நம்மளுக்கு அதிகப்படியான செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த சிம்ம லக்கணக்காரர்களுக்கு அறையும். எனவே இளைய சகோதரன் மீது, பூமி மீது நாம் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளும் போது நாம் பாதக வேலைகளை குறைத்துக் கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது வந்து கன்னி. அடுத்து நம்ம பார்க்கிறது கன்னியா லக்கணம். ஏழாம் இடம் கன்னியா லக்கணத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அதன் அதிபதி குரு. சரிங்களா? உழைப்பின் மேன்மைக்கு உரிய அங்கீகாரத்தை எதிர்பார்க்கும் லக்கணம் இந்த கன்னியா லக்கணம். உழைப்பின் மேன்மைக்கு உரிய அங்கீகாரத்தை எப்பவுமே நான் செஞ்ச வேலைக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லக்கணக்காரருக்கு பொதுவாகவே அவங்களோட பலன் இருக்கும். நம்மள நிறைய பேர் பாராட்டணும்னு நினைப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து அதிகப்படியா பாராட்டணும்னு நினைக்கக்கூடிய அந்த லக்கணக்காரர்கள் அந்த எதிர்பார்ப்பை குறைச்சுக்கோங்க. அவங்க பாராட்டினா தான் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க உங்க கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்படின்றத வந்து அவங்க எப்பயுமே இந்த வலிச்சுக்கு வரணும். அதே மாதிரி நண்பர்கள், பங்காளிகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களாம் நம்மள பாராட்டணும், நல்லது செஞ்சா ஒரு விஷயத்த போய் செய்றாங்க. பங்காளின்ற நம்ம ஒரு இடத்துல கூடுவோம். அந்த இடத்துல நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன், நல்லது செய்றேன்னு செஞ்சு, அவங்கலாம் நம்மள தூக்கி வச்சு பாராட்டுவாங்கன்னால நினைக்கவே கூடாது. நீ கடமை மட்டும் செஞ்சுட்டு வந்துரணும். அவ்வளவுதான். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக வருவதால் யாரு? அந்த பாதகாதிபதி காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக வருது. சரிங்களா? எனவே இந்த கன்னியா லக்கணக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை சொந்தத்தில் திருமணம் செய்யாத வரை நல்லதா இருக்கும். கன்னியா லக்கணக்காரங்க சொந்தத்துல திருமணம் பண்றது முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா வருது. எனவே அவங்க வந்து இந்த இத செய்யாம இருக்கிற வரைக்கும் ரொம்ப வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது. 7ஆம் பாவகம் உணர்த்தும் உயிர் காரகத்துவங்கள் மற்றும் பொருள் காரகத்துவங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது உங்களுடைய பாதக வேலைகளை குறைபடும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது துலா லக்கணம். 11ஆம் இடம் சிம்மம்
இதன் அதிபதி சூரியன். இவங்க பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களை எச்சரிக்கையா இருக்கணும். அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களிடம் மிக எச்சரிக்கையாக இருத்துக் கொள்வது. பெரியப்பா, சித்தப்பா, மாமனார் உறவுகளுக்கு காரகனா சூரிய பகவான் என்பதால் இவர்களிடமிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. இவங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அவங்ககிட்ட பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கிற கூடாது. அரசு வேலைக்கு ஏற்கனவே கூறியபடிதான் அரசு வேலைக்கு ஆசைப்பட்டு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி பணத்தை கொடுத்து ஏமாறும் அமைப்பு இவங்களுக்கு அதிகப்படியாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அரசு வேலை இருப்பவங்கள நம்ம அந்த ஏற்கனவே கவர்மெண்ட் வேலையை அப்படியே குடுத்து கவர்மெண்ட்க்கு போன ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு இருக்கும். அரசு வேலைக்கு போனவங்கட்ட. அப்படி போனவங்க போய் இருந்தாலும் கூட, அவங்க அந்த வேலை செய்யக்கூடிய வேலையில ஒரு சின்ன தவறு தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அது அதனுடைய அதிகாரிகள் அவங்க மேலதிகாரிகள் இருக்காங்க. அவங்க பார்த்தா பெருசுபடுத்துவாங்க. பெருசுபடுத்தி அவங்களுக்கு அந்த மெமோ குடுக்குறது, தண்டனைய குடுக்குறது ரொம்ப கூடுதலா செய்வாங்க. ஏன்னா அவங்கலாம் பாதகாதிபதி. அப்பா வழி சொத்து நெறைய கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது. அப்பா வழி சொத்து அப்படி ஒரு சில பேருக்கு அமைஞ்சிருந்தாலும், நெறைய பேரு என்ன செய்வாங்க? காதல் திருமணம் செஞ்சு கொண்டு போயிட்டு, அவங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்க அப்பா சொத்து நெறைய கிடக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா, இந்த துலா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறுவார். பாதகாதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாகிறார் இல்லையா? அதனால அப்ப அந்த இடத்துல இந்த பாதக வேலை அந்த 7ஆம் இடத்தின் பாதக வேலை கூடுதலாக இருக்கும். அதிகாரம் படைத்தவருடன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது எடுக்காம இருக்கு நல்லது. அதாவது இவர் வாழ்க்கை துணை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப வசதி வாய்ப்பு, அதிகாரம் படைச்சவர்ட்ட வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது சிறப்பு. இவங்கள் நம்ம அங்க சொன்னது மாரி, இதுக்கு வேற மாரி. எனவே மேற்கூறப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளும்போது கவனமோடும் இருக்கும் பட்சத்தில் பாதக வேலைகள் குறைப்பதற்கான வழிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து நம்ம விருச்சிக லக்னம் 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அதன் அதிபதி சந்திரன். பாதகாதிபதி நண்பனே எதிரியாகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. பாதகாதிபதி விருச்சிகத்தில் நீசம் பெறுகிறார். செவ்வாய் பாதகஸ்தானத்தில் நீசம் பெறுகிறார். இவர் இங்க நீசமாகிறாரு, அவர் அங்க நீசமாகிறாரு என்ற அமைப்பு இருக்குங்களா? அதிக பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்பி அதற்கு குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்கும் அதன் மூலம் பாதகத்தை சந்திக்கும் விதி விருச்சிகத்திற்கு உண்டு. சரிங்களா? இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி போய் இவங்க என்ன செய்வாங்க? அதனால என்ன இது நெறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில போய் அந்த இறங்கி அதனால பாதகத்தை செய்றதுக்கான அமைப்பு இவங்கட்ட அதிகமா இருக்கு. காலபுருஷனுக்கு 4, 8, 12 இவை 3ம் நீர் ராசிகள். மறைபொரு ஒளிந்திருக்கும் இடம், ரகசியமான இடத்தை குறிக்கும் இடம் இவைகள் என்பதால் நீர்நிலைகள் மிக கவனத்தை கையாள வேண்டும் இந்த ராசிக்காரங்க. தாயாரு இவருக்கு முரண்பாடு எப்போதும் இருக்கும். அதாவது தாயார் ஒத்த வயது உள்ளவர்கள் அனைவருமே இவகமான பாதகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால, இவருடன் நாம் அந்த எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிகம் என்பதால் விபத்தை குறிக்கும் இடமாக இது குறிக்கிறதுனால, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சகம். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம். 4ஆம் இடம்ன்றது என்னது? வீடு, வண்டி அது வண்டி வாகனத்தை குறிக்கிறது. 8ஆம் இடம் விருச்சிகத்த விபத்தை குறிக்கிற இடம். அதனால விருச்சிக லக்கணக்காரங்கள்ல வண்டி வாகனத்தில் பயணிக்கிற போது மிக கவனமாக பயணிக்க வேண்டும். அடுத்து 7ஆம் அதிபதி பாதகாதிபதி உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடத்துல பாதகாதிபதியே உச்சம் பெறுகிறாரு. அப்படினால இந்த களத்திரம், சமுதாயம், கூட்டாளிகள், நண்பர்கள், பங்காளிகள் இவர்கள் விஷயத்துல மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னா தனுசு. அடுத்து நம்ம பார்க்கிறது தனுசு. 7ஆம் இடம் மிதுனம். இதன் அதிபதி புதன். சொந்த தொழில் செய்து பாதகத்தை சந்திக்கும் ஏராளம் கூட்டு தொழில் செய்தது இவங்களுக்கு அதிகமா இருப்பாங்க. தனுசு லக்னக்காரங்க பொதுவாவே தனுசு லக்னர்கள் சுய தொழில் செய்யாம இருப்பது சிறப்புன்றதான் எல்லாருமே சொல்லுவாங்க. இல்ல அதான் உண்மை. ஏன்னா பாதகாதிபதி அங்க இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்து பாதகத்தை சந்திக்க அமைப்பு நிறைய உண்டு. தனுசு லக்னர்கள் சொந்த தொழில் செய்யாம இருப்பது உத்தமம். ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதி யாரு? புதன். காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டின் அதிபதியாகவும் 6ஆம் வீட்டின் அதிபதியாக புதன் வருவதால் அப்ப 6ஆம் இடம்ன்றது என்னது? ஒரு கடனை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். சோ அவர்களே பாதகாதிபதியா இருக்கனால கடனை உருவாக்கும் அதிகம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கு. எனவே புதன் பாதகாதிபதியாக வருவதால் இவர்களுக்கு பாதகாதிபதியை இவர்களை விட புத்திசாலியாவும் இருப்பாங்க.
இந்த தனுசு லக்கண காரணம் ஏன் வந்து தொழில் செய்யாதங்கன்னு சொன்னா, இவங்களை விட குரு இயற்கையிலே பாத்தீங்கன்னா நம்பி ஏமாறும் ஒரு குணம் கொண்டவர் குரு பகவான். நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு தனுசு லக்கணக்காரர்களுக்கு. இவங்களுக்கு பாதகாதிபதிக்குரிய புதன். புதன்ன்றது இவங்களோட புத்திசாலி. புதன் புத்திசாலிக்கு காரகன். அவங்களே வந்து பாதகாதிபதியாக வர்றதுனால, இவங்கள ஏமாத்துறது ரொம்ப சுலபம். அதனால இவங்கள விட பாதகாதிபதி ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கட்ட படிப்பு, புத்தகம், எழுதுறது, பத்திரிக்கை துறைது, டாக்குமெண்ட்ஸ் பத்திரங்கள் போன்ற விஷயத்துல மிக கவனமா இருக்கணும். எந்த காரணத்த கொண்டும் யாருக்கும் கையெழுத்து போடவே கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. கண்டிப்பா போடவே கூடாது. ரொம்ப சிக்கல உருவாக்கிரும். அடுத்து நம்ம பார்க்கிறது மகர லக்கணம். 11ஆம் இடம் விருச்சகமின் அதிபதி செவ்வாய். தாயாரால் தாயாரின் வர்க்கத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. சகோதர வர்க்கத்துல பாத்தீங்கன்னா, எதிர்பார்ப்பை குறைச்சுக்கொள்ளணும். நில சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதிர்பார்ப்பை குறைச்சுக்கணும். ரத்த உறவுகள் இவன்ட்ட எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. 2வது பாத்தீங்கன்னா, பாதகாதிபதி செவ்வாய் லக்னத்தில உச்சம் அடைகிறாரு. இந்த பாதகாதிபதி லக்கணத்திலே உச்சம் பெறுகிறார். உயிர் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக கவனமாக இருப்பதோடு எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். 2வது பாத்தீங்கன்னா, உங்க சுகத்தை வெறுத்துக் கொள்ள வேண்டும். சுகத்தை விரும்பக்கூடாது. இவங்கெல்லாம் சுகத்தை வெறுத்துறணும். ஏன்னா, இவங்கெல்லாம் மற்றவங்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா, 12 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னு சொன்னா, 8 மணி நேரம் உழைக்கிறாங்க. நீங்க 12 மணி நேரம் உழைக்கணும். ஏன்னா, உழைப்பை விரும்பக்கூடியவர் சனி பகவான். அதனால மற்ற லக்கணத்துக்காரர்கள வந்து உழைப்பை 8 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னா, நீங்க 12 மணி நேரம் உழைக்கணும். அந்த எண்ணத்த வளர்த்துக்கிறணும். 2வது இடம் வாங்குறது, வீடு கட்டுறது ரொம்ப பாதகத்த சந்திக்கும் விதி அதிகமா உண்டு. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இந்த விஷயங்கள்ல நாம அதிகப்படியான கவனங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரு மகர லக்கணக்காரங்க. ஏன்னா, அந்த செவ்வாயாக வருவதனால அவங்க இந்த பாதக வேலையை சந்திப்பாங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் பாதகஸ்தானமா வருதுன்னு இல்லையா? அதால. அடுத்து நம்ம பார்க்கிறது கும்பம். கும்பத்துக்கு 9ஆம் இடம் துலாம் பாதகஸ்தானம். இதன் அதிபதி சுக்கிரன். பாதகாதிபதி குடும்பஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார். பாதகாதிபதி குடும்பஸ்தானத்தில் உச்சம் அடைகிறார். குடும்பத்தினால் பாதகங்களை சந்திக்கும் விதி, பெண்களால் பாதக சந்திக்கும் விதி சற்று கூடுதலாகவே இருக்கும். இந்த கும்ப லக்கணக்காரர்களுக்கு. சுக்கிர பகவான் பாதகாதிபதியாக வருவதால், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் அதாவது சுக்கிரன் சொன்னா அது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் கொடுக்கிறது. அத போய் கடை வாங்குறது, அதனால பாதகத்தை சந்திக்கிறது. சொந்தமா வீடு வாங்குறது, அதனால பாதகத்தை சந்திக்கிறது. சரியா? இந்த விஷயத்துல ஆடம்பர பொருட்கள் வாங்குற அத்தனை விஷயங்களுமே மிக கவனமாக கூடுதலான கவனத்தை எடுத்துக்கூடிய இந்த கும்பலக்கணக்காரர்கள். பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி உங்களுக்கு அழகு, இயல், இசை, நாடகம், சினிமா துறை இதெல்லாம் சற்று கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இவங்கெல்லாம் அதுல இருந்து சற்று விலகி இருக்கு. ஏன்னா, அதுல இருந்து தானே பாதகம் வரப்போகுது. அதனால கொஞ்சம் விலகி இருக்கிறது உத்தமம். ஏன்னா பாதகாதிபதி தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். பணம் கொடுக்குறது வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் அ ஒருத்தர்ட்ட குடுக்குறான்னா சரியான முறையில குடுக்கணும், சரியான வாங்கணும். ஏன்னா தனஸ்தானத்துல ஒரு பாதகாதி உச்சமாகிறார் இல்லையா? அதுல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் கும்பலக்கணக்காரர்கள். அடுத்து மீன லக்கணம். 7ஆம் இடம் கன்னி. இதன் அதிபதி புதன். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் பாதகஸ்தானமாக வருவதால், கடனை வாங்கி அதனால் ஏற்படும் பாதகங்களை சந்திக்கும் அமைப்பு இருப்பதால், கடன் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்கி அதனால் ஏற்படும் பாதகங்களை சந்திக்கும் அமைப்பு இருப்பதால், கடன் விஷயத்தில் மீன லக்கணர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாதகாதிபதியே பாதகஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால், வாழ்க்கை துணை அதி புத்திசாலியாக இருப்பார்கள். மீனலக்கணக்காரர்கள் வாழ்க்கை துணை அதி புத்திசாலியாக இருப்பார்கள். அவர்களிடமிருந்து முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டு விட்டு கொடுத்து போவதே சிறப்பு. பொதுவாகவே மீன லக்கணக்காரர்கள் அதி புத்திசாலிகளை தன் அருகாமையில் வைத்திருப்பதும் நல்லதல்ல. ஏன்னா புதன் பகவான் இல்லையா? கன்னியா லக்கணம் வேற. 6ஆம் இடத்தின் அதிபதி இல்லையா? அதனால அதி புத்திசாலின்றது வேற, அதி புத்திசாலி வேற. சோ அதி புத்திசாலிய தனக்கு அருகாமையில் வைத்துக் கொள்வது ரொம்ப கவனமாக வச்சுக்கிறணும். அவங்ககிட்ட இருந்து அதுக்கான பாதை வேலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது. நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கிறதான வாய்ப்புகள் அதிகப்படியாக நிகழும். முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பது உத்தமம்.
கடன் வாங்காம வாழ்க்கை நடத்த முடியாது. இருந்தாலும் கடனை குறைத்துக் கொள்வது, வாங்காமல் இருப்பது ரொம்ப உத்தமம். அ வட்டிக்கு கடன் வாங்குறது, அப்படி வட்டிக்கு வாங்குனோம்னு சொன்னா, மேலும் மேலும் வட்டிக்கு வட்டி வாங்குறது, அந்த வட்டியை அடைக்கிறதுக்கு இன்னொரு வட்டி வாங்குறது, இந்த அமைப்பு இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, முயற்சி செஞ்சு, அந்த முயற்சி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு, அந்த முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சிக்காக பெருமளவு பணத்த செலவழிப்பாங்க. பெருமளவு பணத்த செலவழிப்பாங்க. பெருமளவு பணத்த அதனால பாதகத்த தண்ணியா செலவு பண்ணுவாங்க. அந்த அந்த முயற்சின்ற பேருல நிறைய தண்ணியா காசு செலவு பண்ணி, அதனால ஒரு பாதத்த சந்திக்கிறனால அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. தேவையில்லாத விஷயமா இருக்கும். அந்த முயற்சின்ற பேர்ல, அந்த முயற்சி சரியான முயற்சியாண்டு யோசிக்காம, அதனால தனியா காசு செலவு பண்ணி, அதனால கடன சந்திக்கும் அமைப்பு இவங்களுக்கு என்ன? 2வது பார்த்தீங்கன்னா, இந்த லக்னக்காரர்கள் பத்திரங்கள், டாக்குமெண்ட்ஸு, கடன், ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் வந்து சற்று எப்பேர்ப்பட்ட நண்பரால இருந்தாலும், உறவினரா இருந்தாலும், அ ஜாமீன் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட்ஸ்ல போறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 1000 முறை யோசிச்சு அதுக்கு முன்னாடி கையெழுத்திடுறது ரொம்ப உத்தமம். 7 கூடிய பாதகாதிபதி லக்னத்திலேயே நீசமாவதால், வாழ்க்கை துணை அமைந்த பிறகு இவர்கள் அடிக்கடி வைத்தியம் பார்த்துக் கொண்ட அமைப்பு இந்த விதியும் இந்த ஜாதகருக்கு உண்டு. 7 கூடிய பாதகாதிபதி லக்னத்திலே வந்து நீசமாகுறாங்க இல்லையா? அப்ப நீசமாகுறன்னா வாழ்க்கை துணை அமைந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கிற அமைப்பும் இந்த லக்னக்காரர்களுக்கு உண்டு. புதன் புதன் பகவான் பாதகாதிபதி என்பார் தகவல் தொடர்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்பல்லாம் ரொம்ப தகவல் தொடர்பு இருக்குல்ல, அந்த தகவல் தொடர்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது. ஏன்னா, அதன் மூலம் பாதகத்தை சந்திக்கும் ஒரு அமைப்பும் இதற்கு உண்டு என்பதை புரிந்துகணும். மேற்கொண்ட விஷயத்தில் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டு கவனத்துடன் இருக்கும் பொழுது பாதக வேலைகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம். மேற்கூறப்பட்ட பலன்களை அனைத்திற்கும் மிக முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது பாதகாதிபதியின் திசையோ புத்தியோ வந்தால் மட்டுமே இவைகளை நாம் கவனமாக ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். திசைகள் வராத பட்சத்தில் இதை பற்றி நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை என்பதை மீண்டும் ஒரு வலியுறுத்துகிறேன். புத்திகள் அவ்வப்போது வந்து செல்லும். புத்தி என்பது குறுகிய காலம் என்பதால் பெருமளவு அதனுடைய தாக்கம் ஜாதகருக்கு கொடுக்க போவதில்லை. அப்படியே வந்தாலும் அதை தாங்கிக்கிற தன்மை நம்மளுக்கு இருக்கும். அன்பிற்குரிய ஜோதிட நண்பர்களே, ஓரளவு பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நம்ம பார்த்திருக்கோம். பாதக அதிபதினா யாரு? எப்படி பாதகம் நம்மளுக்கு குடுப்பாங்க? இந்த பாதகதி எப்படி செயல்படுவாங்க? அந்த பாதகத்திலிருந்து எப்படி நம்ம விலகி நிக்கலாம்? அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பாதக அதிபதி, அந்த லாபாதிபதி, சுகாதிபதி, லாபாதிபதியாகவும், சுபாதிபதியாகவும், களத்திர ஸ்தானாதிபதியாகவும், பாக்கியாதிபதியும், ஜீவனாதிபதியும், கேந்திராதிபதியாகவும், மாராதிபதியாகவும் செய்வாங்க. இந்த ஸ்தானத்துல எந்த பொறுப்புக்கு எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. இவங்க சுபத்தன்மையோடு இருக்கும் பட்சத்துல நல்ல களத்திரம், நல்ல சுகங்கள், பாக்கியங்கள், சீவனம் போன்று சிறப்பாக அமையும். சரிங்களா? அதே சமயம் அசுபத்தன்மை பெற்றால் பாதக வேலைகளும் இதற்கு ஈடாக பாதக வேலைகளும், மாரக வேலைகளும் செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாதகாதிபதி இறுதி நிலைக்கு வந்துட்டோம். பாதகாதிபதி நல்லா இருக்கிறது நல்லதா? கெட்டு போணுமா? பாதகாதிபதி நல்லா இருக்கணுமா? கெட்டு போணுமா? பாதகாதிபதி ஏன்னா பாதகாதிபதி மாரக ஸ்தானத்தையும் செய்றார் இல்லையா? அப்ப பாதகாதிபதி நல்லா இருக்காருன்னு சொன்னா, நம்மளுக்கு ஜீவன் நல்லா கிடைக்கும். லாபம் நல்லா கிடைக்கும். சுகம் நல்லா கிடைக்கும். சுகம் நல்லா கிடைக்கும். சரி, அதே சமயத்துல பாதக வேலையும் அது நடக்குது இல்லையா? அப்ப அசுபத்தன்மை பெற்றா இந்த பாதகாதிபதி அசுமைத்தன்மை பெறுவது நல்லதா? சுபத்தன்மை பெறுவது நல்லதா? அப்படின்ற விஷயத்த தங்களுடைய ஆய்வுக்கே விட்டு விடுகிறேன். அவர் எந்த மாரி வலிமை பெற்றால் நல்லதா? வலிமை பெற்றது, வலிமை பெறாம இருப்பது நல்லதா என்று மேற்கூறப்பட்ட விஷயங்களை கூர்ந்து கவனித்து, உங்களுடைய ஜாதகத்தையும் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு, அவர் நல்லா இருக்கணுமா? கெட்டுப்போனா என்று நீங்களே ஆய்வில் எடுத்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நடைபெற்ற பாதகஸ்தானத்தினுடைய வாய்ச்சாட்டு நிகழ்ச்சி இறைவன் வழங்கப்பட்டதாக அடியேன் கருதுகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய நிறுவனத்திற்கும், உயர் திரு நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், அடியனுடைய குருநாதர் ஐயா தமிழன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக இந்த பாதகஸ்தானுடைய பலன்கள் என்று வெளிப்படுத்தினேன்.
இதற்கு வாய்ப்பு வழங்கிய மீண்டும் ஒரு நிறுவனத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.